இடத்துல. நிறைய பரிகார முறைகள் எல்லாம் சொல்றாங்க, நாங்களும் பண்றோம். இது எல்லாமே ஒரு கட்டுக்கதை அப்படின்னு ஒரு கேங்கு சொல்லிட்டு இருக்கு. இதுல இதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு இன்னொரு கேங்கு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எந்த கேங்கை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. நமக்கு ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது நமக்கு நல்லது நடக்குதா, இதுதான் வேணும். ஊர் வாய் என்றைக்குமே மூட முடியாதுங்க, இது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எதுவுமே மூட நம்பிக்கைன்றது நம்ம சொல்லக்கூடாது. அது தவறான விஷயங்கள். நம்பிக்கை இருக்கலாம், மூட நம்பிக்கையாக மாறக்கூடாது. இதுதான் முக்கியம். ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஆத்மார்த்தம் இருக்கணும், உங்களுடைய நம்பிக்கை இருக்கணும். அது எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு மூட நம்பிக்கைன்றது நம்பிக்கையை தாண்டி ஒரு கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய சில வேலைகளாக இருக்கும். எதுவுமே பகுத்தாய்வு கொண்டு பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும் நிறைய விஷயங்களை. ஸோ அந்த அடிப்படையில் நிறைய பரிகார முறைகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. பரிகாரங்கன்றதே ஒரு சொல்யூஷனுங்க. பரிகாரன்றது சொல்யூஷன். தலைவலி இது ஒரு தலைவலி, உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா ஒன்று தையல் எடுத்துப்பீங்க, இல்லை மாத்திரை போடுவீங்க, இல்லை மசாஜ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நல்லா சில்லு தண்ணி எடுத்து முகத்தில் அலம்பிப்பீங்க. தலைவலின்றது உங்களை பொறுத்த தலைவலின்றது ஒன்று தான். ஒரு தலைவலிக்கே இத்தனை வைத்தியம் இருக்குது. ஸோ யாருக்கு எது செட் ஆகுதோ அதை அவங்க எடுத்துக்கும் போது அது அவங்களுக்கு அந்த டைமுக்கு ஒரு ரெமிடியாக மாறுது. இதுதான் அதோட பரிகார முறைகளே. ஸோ இதில் ஏகப்பட்ட பரிகார முறைகள் இருந்தாலும் யாருக்கு எது செட் ஆகுதோ அதை அவங்க எடுத்துக்கிட்டு அந்த வழியில் பின்பற்றி போகும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது, ஒரு விஷயங்கள் நடக்குது, ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க. ஸோ இதை யாருமே குற்றமோ குறையோ சொல்கிறது தவறான ஒரு செயல். ஒருத்தவங்க வாழ்க்கையில் முக்கியம் செய்கிறத விட பாவம் செய்யாமல் இருந்தாலே அதுவே ஒரு நல்ல பலன்களை நமக்கு கொடுக்குன்றது என் குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம். ஸோ புண்ணியமாக செய்யணும் எதிர்பார்த்து இது தானம் செய்யறத விட யார் மனசையும் நோக்கக்கூடாது, யார் ஆத்மாவும் காயப்படுத்தக்கூடாது, யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத ஒரு மனசை இருக்கிறதே புண்ணிய ஆத்மானுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு பொழுது அதை எப்படிலாம் கெடுக்கணும்னு பார்க்குறத விட நல்லது நடக்குதா, நல்லா இருந்து போட்டுன்னு விட்டுறது நல்லது. ஸோ இதெல்லாம் நிறைய ஏன் சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. அது இது மூட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை, அப்படி இப்படி. ஸோ உங்களுக்கு ஒரு உதாரணம் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் கெட்டது பண்ணுங்களேன், யாருமே உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒரு நல்லது பண்ணிடுங்களேன், ஒட்டு மொத்தமும் உங்களை தான் ரவுண்டப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாம். ஸோ எதுவுமே இது பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுமா, பரிகார முறைகள் செய்யும் பொழுது முக்கியமாக இருக்க வேண்டியது ஆத்மார்த்தம், நம்பிக்கை. ஸோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் சொல்லிட்டாங்கன்றது செய்கிறதெல்லாம் பரிகாரம் ஆகாது. உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும், ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஒரு விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா முழுமையான நம்பிக்கை இருக்கணும், ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். அதுக்கு சில முறைகள் எல்லாம் இருக்குது, அதை பின்பற்றி நடக்கணும். ஸோ எல்லாமே இப்போ தானே உருவாக்குறீங்க, இப்போ தானே இது பண்ணுறீங்கன்னா எல்லாமே ஒரு சிஸ்டமில் ஒவ்வொருத்தவங்க ஒரு காலகட்டங்களில் சில விஷயங்கள் எல்லாமே அனுபவத்தில் பிறக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு 100 பேருக்கு ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது ரெகுலராக அவங்க ஒரு பேட்டர்னை பண்ணும் பொழுது அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணால் இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுங்கன்னு நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. யாருக்கு எது செட் ஆகுதோ அந்த வழியை பின்பற்றி நடக்கிறது நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ மாந்திரிகம், இந்த பூம்பா மாந்திரிக வழியில் போனால் என்றைக்குமே கர்மா உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மாந்திரிகத்தெல்லாம் விட்டுட்டு தாந்திரிக வழியில் பாருங்கள். தாந்திரிக வழியில் பரிகார முறையிலெல்லாம் மேற்கொள்ளும் பாருங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நார்த்து சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் தாங்க. அது எல்லாமே நிறைய உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போது சேட்ஜிங்கெல்லாம் மார்வாடி சேட்ஜிங்கெல்லாம் பாருங்கள், அவங்கக்கிட்ட பண நெருக்கடியே வரவே வராது. கல்லா கட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ரீசன் என்னென்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாமே தாந்திரிக பரிகார முறைகள் தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்றது நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம பெரிய பெரிய செலவெல்லாம் இதுக்காக பொறுத்து இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சில பொருட்களில் வச்சு ஒரு ரெமிடியாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் தாந்திரிக பரிகார முறைகள். இது தாந்திரிக பரிகார முறைகள் எல்லாம் போதிச்சது ராவணர் தான். ஸோ நம்ம 1008 அவரை திட்டினாலும் ராவணன் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் இன்னொரு நாள் அதை பற்றி டீப்பாக பேசணும் நம்ம. ஸோ தாந்திரிக பரிகாரங்கள் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக சில விஷயங்களை நம்பி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அடுத்த வர பதிவுகள் எல்லாமே தாந்திரிக பரிகாரங்கள் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் பற்றி நம்ம நிறைய பார்க்க இருக்கோம். ஸோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம், சிவாய நமः.